மௌலி, உன் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். அன்னைக்கு அந்த ரமேஷ் கிட்ட இருந்து சந்தியாவை காப்பாத்தின அந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சந்தியா போயிருக்கா. உங்க மாமா அந்த நேரத்துல வீட்டுல இருப்பாரான்னு கேட்டு சொல்லு. ஏய் சந்தியா, ரூம் ஃபுல்லா எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு அப்படி என்னதான் தேடிட்டு இருக்க? ஆமா, அன்னைக்கு அந்த ரமேஷோட கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னை யாரோ காப்பாத்தினாருன்னு சொன்னியே, யாரோ உன் ஃப்ரெண்டு, அது பேர் கூட ஏதோ திருன்னு சொன்னியே. நம்ம வீட்ல அத்தை மாமா எல்லாரும் அந்த ஹீரோவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு காத்துட்டு இருக்காங்க. அவரை போய் கூட்டிட்டு வராம அப்படி என்ன தேடிட்டு இருக்க நீ? ஐயோ அண்ணி, அவரோட போன் நம்பரை தெரிஞ்சுக்குதா என்னோட போன் பில்ல தேடிட்டு இருக்கேன். என்னது, அவரோட நம்பரை தேடுறியா? ஃப்ரெண்டுன்னு உன்னை காப்பாத்தினாருன்னு அவரோட போன் நம்பர் கூட உன்கிட்ட இல்ல? அண்ணி, ஃப்ரெண்டு தான், ஆனா அவரை என் லைஃப்ல 3 தடவை தான் மீட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ராட் ரமேஷ் கூட என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு நான் மிஸ் பண்ண பென் டிரைவ வீடு தேடி வந்து கொடுத்தப்போதான் முதல்ல பார்த்தேன். அன்னைக்கு கூட வீட்டு வாசலே பென் டிரைவ கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. அப்புறம் அந்த ரமேஷ் அந்த கேடுகட்ட காரியத்தை செய்ய ட்ரை பண்ணப்போ அன்னைக்கு காலையில என்ன மீட் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி போல அந்த ரமேஷ் கெட்டவன், அவன் ரகுவண்ணாவோட பையன்னு எல்லாத்தையும் சொன்னாரு. ஆனா நான் தான் அவர் சொன்ன எதையுமே நம்பாம அவரை திட்டி அனுப்பிட்டேன். இருந்தும் அதெல்லாம் அவர் மனசுல வச்சுக்காம என்ன ஃபாலோ பண்ணி ரமேஷ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப போராடி என்ன காப்பாத்தினாரு. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்குதான் அவர் எனக்கு கால் பண்ணாரு. நானும் ஒரு தடவை அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். எப்படியோ அவுட் கோயிங் கால் லிஸ்ட்ல அந்த நம்பர் இருக்கும். அதான் பில்ல பார்த்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கலான்னு தேடுறேன். என்னது, இப்பதான் அவரோட போன் நம்பரை தேடுறியா? கீழே அத்தை நீ திருவ கூட்டிட்டு வர போறேன்னு மாமாவை வீட்ல இருக்க சொல்லி 2 பேரும் எப்பவும் போல ஒரு வழியா சண்டை போட்டு இப்பதான் முடிச்சாங்க. மாமாவும் வீட்ல இருக்கேன்னு சொல்லிருக்காரு. நீ என்னடானா திருவோட நம்பரை தெரிஞ்சுக்க போன் பில்ல தேடிட்டு இருக்க. ஐயோ அண்ணி, நானே திருவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன பயமுறுத்தாம உங்க ரூம்ல என்னோட பில் ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்க. போய் பாருங்க நீ. சரி சரி, போய் பாக்குறேன். அண்ணி, காஃபி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. தேங்க்ஸ். அண்ணி, நீங்க காஃபி குடிங்க, நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன். என்ன காஃபி போட்டு குடுக்கற, நெயில் பாலிஷ் போட்டு விடுறேங்கற? என்கிட்ட இருந்து என்ன காரியம் ஆகணும் உனக்கு? கரெக்டா சொன்னீங்க அண்ணி. நீ இப்படி காஃபி போட்டு கொடுத்து இதெல்லாம் பண்றியே, எனக்கு புரியாதா என்ன? ஒன்னும் இல்ல அண்ணி, அப்பா ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. வீட்ல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். திருவண்ணா டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போகணும். அதான் அண்ணன் வர வரைக்கும் நீங்க அப்பாவை பாத்துக்கணும். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது.
ப்ளீஸ் அண்ணி, எனக்கு ஃபீவர் வந்ததுனால 2-3 நாளா காலேஜ் போல. அதான் 3 நாள் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. அந்த நோட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு அனு கிட்ட தான் வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணி. திருவண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அது வரைக்கும் நீங்க அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி, நீ போயிட்டு வா. திரு வர வரைக்கும் மாமாவை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ம். மாமா உள்ள தூங்கிட்டு இருக்கிறதா பிரியா சொல்லிட்டு போனா. ஆனா இந்த லூசி எழுந்து வந்து நிக்குது. ஐயோ, இந்த லூசி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சே. எங்க போய் என்ன பண்ண போகுதோ. அப்படியே இந்த மென்டல் மாமா வெளியே போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா இது பண்ற கூத்த நாம தான் சமாளிச்சு தொலையணும். ஐயோ, மாமா எங்க போறாரு? அத்தை, பிரியா, இங்க பாருங்க, மாமா இங்க வெளிய போறாரு. மாமா எங்க போறீங்க? நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா. எங்க மாமா? மாமா, ஐயோ நைட்டியோட வேற இருக்குமே. பிரியா, சுதீர் மாமா, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? யாராவது சீக்கிரம் வாங்க, மாமா வெளிய போறாரு பாருங்க. மாமா, மாமா, மாமா நில்லுங்க. மாமா, மாமா நில்லுங்க. ஆட்டோ, மாமா, ஆட்டோ. அண்ணா, என்ன சந்தியா? அண்ணா, உன் சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி நீ மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண போறது ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர்னோ ஏசிபி விஜயகுமார் பையனோ நிரூபிச்சிட்டேன். நான் என்ன ஆசைப்பட்டனோ அது நடந்துருச்சு. ஆமா, நீ உன் போன் பில்ல காணணும்னு தேடிட்டு இருந்தியாமே. இந்தா, நான் உன் போன் பில்ல கண்டுபிடிச்சிட்டேன். இதுல அந்த திருவோட நம்பரை பார்த்து அவரை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டு வா. எங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்றேன்னு ஸ்டேஷன்ல அப்படியே உட்கார்ந்துராதீங்க. அந்த திரு நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்களும் இங்க இருக்கணும். அவர் வர்றப்ப கண்டிப்பா நான் இங்க இருப்பேன். சரி, சரி, நான் கிளம்புறேன். இந்தாங்க. எங்க அப்படியே இருங்க. ஏய், என்ன என்ன பண்ண போற? என்ன சந்தியா, திருவோட நம்பர் கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேன்னா. ம். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சந்தியா, பை. பாய்ண்ணா. ஏய் சந்தியா, போன் பில் கிடைச்சிருச்சுல, அதுல திருவோட நம்பரை தேடி முதல்ல அவருக்கு போன் பண்ண பாரு. என்ன வீடு திறந்து கிடக்கு, யாரையுமே காணோம். பிரியா, பிரியா, அம்மா,
எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாரையுமே காணோம். அப்பாவையும் காணோம். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பிரியா, காலையில போட்டு கொடுத்த மாதிரி ஒரு காஃபி போட்டு கூட. பிரியா வீட்ல இல்ல அண்ணி. அப்பாவையும் காணோம். உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? ஆமா, பிரியா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதோ ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனா. நான் டயர்டா இருந்ததுனால ரூம்ல போய் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மாமா அவரோட ரூம்ல தானே இருந்தாரு. அண்ணி, அப்பா ரூம்ல இல்ல அண்ணி. என்ன அண்ணி நீங்க? அந்த ஆளு எங்கேயோ போயிட்டான். தேவையில்லாம இவன் வந்து என்ன கேக்குறான்? மாமா வந்தாலும் சுதீர் என்ன கேட்க போறாரோ தெரியல. எப்படியோ போய் தொலையட்டும். கிருஷ்ணா மாமா, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல வாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கா? யார் வீட்டுக்கு? யார் கிருஷ்ணா மாமா? இது பாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து கிருஷ்ண மாமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற. பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியற. ஐயோ மாமா, நான் உங்க ஃப்ரெண்ட் சேகரனோட பொண்ணு மகா. அவங்க உங்களை வீட்ல காணோம்னு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம். அப்படி என்ன? சேகரோட பொண்ணா? இது பாரு, நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. இது பாரு, நான் லேடிஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறப்ப. நீ சின்ன பொண்ணா வேற இருக்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்னது? போலீஸ கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க போலீஸ, கூப்பிடுங்க. அவங்க கிட்ட நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க. முதல்ல இன்னைக்கு தேதி என்னன்னு சொல்லுங்க. நீங்க கிருஷ்ணா மாமான்னு சொன்னதுக்கு இல்லன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. உங்க பேர் என்ன, உங்க வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம். என் பேர் என்ன? நான் யாரு? ஐயோ மாமா, உங்க பேரு கிருஷ்ணசாமி. உங்க மைண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதனால அடிக்கடி இப்படி எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லாத்தையுமே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாங்க மாமா. ஆட்டோ அங்கே இருப்பா. இருமா. நீங்க வாங்க சொல்ற. சந்தியா, இந்த கப் எடுத்துக்கோ. உங்க அண்ணன் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணதையும் திருவோட நம்பரை கண்டுபிடிச்சதையும் நம்ம காஃபியை குடிச்சு கொண்டாடலாம். எடுத்துக்கோ. ஏய், என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்க. 178, 179, 180. அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு எனக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கா. நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்கன்னு விஷ் பண்றதுக்கு, மேக்கப் டிப்ஸ் கொடுக்கன்னு எதுக்கோ கூப்பிட்டுருந்தாங்க. இதுல பாதி நம்பர்ஸ் என்னோட போன்ல சேவ் பண்ணிருக்கிறது, மிச்ச நம்பர்ஸ் எல்லாம் யாரோடதுன்னே தெரியாது. இதுல திருவோட நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே தலைவலியா இருக்கு. காஃபியை குடிச்சிட்டு நல்லா யோசி. ஆட்டோமேட்டிக்கா திருவோட நம்பரை நீ கண்டுபிடிச்சிடுவ. எஸ் அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி காஃபி குடிச்ச உடனே ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. திரு அன்னைக்கு 2 தடவை கால் பண்ணாரு. காலையில ஒரு தடவை, அப்புறம் ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பென் டிரைவோட வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்றேன்னு போன் பண்ணாரு. நம்ம வீட்டு வாசல்ல வச்சுதான் அவர்கிட்ட நான் பென் டிரைவ வாங்கினேன். இடையில
நான் ஒரு தடவை அவருக்கு கால் பண்ணேன். அது 4 or 5 o'clock இருக்கும். அந்த டைம்ல யார் யார் கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா திருவோட நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். பாத்தியா என்னோட காஃபி எப்படி வேலை செய்யுதுன்னு? மகா மகா எங்க போயிருப்பா அவ? மகா அம்மா பிரியா, காலையில இருந்து மகாவை வீட்டுல காணோம். அதான் அங்க இருக்காளான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மகா இங்க இல்லையா மாமா? இங்கேயும் இல்லையா? எங்க போயிருப்பா? ரொம்ப நேரமா அவளை காணுமே. மகா காலையில இருந்து இங்க வரல மாமா. திருவண்ண டியூட்டி முடிஞ்சு வரப்பதான் எப்பவும் இங்க வருவா. அப்பாவை காணும்னு திருவண்ணம் தேடி போயிருக்கு. என்னது? கிருஷ்ணசாமிய காணுமா? என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டு போனதை கூட கவனிக்காம நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? பிரியா என்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போனா. அப்ப மாமா அவர் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவர் எப்ப தூங்குவாரு எப்ப எழுந்துப்பாருன்னு யாருக்கு தெரியும்? பச்சை புள்ளைய பாத்துக்கிற மாதிரி பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? நானும் மனுஷிதான், டயர்டா இருக்கே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ரூம்ல போய் படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எழுந்திருச்சு பார்த்தா அவரை காணோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் இந்த மாதிரி போறதும் அப்புறம் அவரா ஞாபகம் வந்து வர்றதும் அடிக்கடி நடக்கிறது தானே. ஆனா இப்ப அவர் காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு ஏன் மேல பழிய போடுறீங்க? என்னண்ணா, அப்பாவை பாத்தீங்களா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். அவரை எங்கேயுமே காணோம். கிருஷ்ணசாமியும் காணோம். மகாவும் வீட்டுல ரொம்ப நேரமா இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. 2 பேரும் எங்கேயோ ஒன்னாதான் போயிருக்காங்க. வாங்க மாமா, இறங்குங்க. அண்ணா, உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க மாமா. அப்பா எங்க போ? திரு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல ஆட்டோக்கு 650 கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு வா. நான் அவசரத்துல போனதுனால பர்ஸ் எடுத்துட்டு போல, நீ போ. மகா, அப்பா எங்க போயிருந்தாரு? நீ எப்படி எப்படி? நான் வெளியே துணி காய போட்டுட்டு இருந்தேன். அப்ப மாமா எங்கேயோ கிளம்பி போனாரு. நான் அவரை நிறுத்துறதுக்குள்ள ஒரு ஆட்டோல ஏறி அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த ஆட்டோவை சேஸ் பண்ணி மாமாவை பிடிச்சேன். எங்க 2 பேர்கிட்டயுமே பணம் இல்ல. அப்புறம் நான் போன ஆட்டோக்காரர் கிட்ட பணம் வாங்கி அந்த ஆட்டோக்கு பணம் கொடுத்து மாமாவை கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் 650 ரூபாய். இப்போ உங்ககிட்ட அக்கவுண்ட் கதையவா கேட்டோம்? அப்பா, நீங்க தனியா எங்க போனீங்க? என்னடா கிருஷ்ணசாமி இது? டேய், இது உன் வீடுடா. இவங்கெல்லாம் உன் பிள்ளைங்கடா. இதெல்லாம் மறந்துட்டு அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போயிடுறிய, நல்லாவா இருக்கு? சரி சரி, உன் பிரச்சனைக்கு மாத்திரை தரேன், அப்புறம் மத்ததெல்லாம் விலைக்கு சொல்றேன், வா. அப்பாடா, ஒரு வழியா மாமா டிராமா முடிஞ்சது. பிரியா, ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு கூட. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டு குடிங்க. ஒரு
வார்த்தை சொன்னா அது காப்பாத்துறதுக்கு துப்பில்ல. காஃபி போட்டு கொடுக்கணுமா? காஃபி நீங்களே போட்டு குடிங்க. பிரியா, என்னது அன்னிக்கிட்ட எப்படியா பேசுறது? உனக்கு நல்லா கொழுப்பு ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியல? சும்மா இந்த ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணாதீங்க திரு. எனக்கு எல்லாம் தெரியும். என் முன்னாடி திட்டுற மாதிரி திட்டிட்டு அண்ணனும் தங்கச்சியும் அப்புறமா கொஞ்சிக்கிறது. பிச்சைக்காரி மாதிரி கெஞ்சறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா?